विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। भवो भवान्या निधनं प्रजापतेः असत्कृताया अवगम्य नारदात् स्वपार्षदसैन्यं च ततस्परभिः विद्रावितं क्रोधम् अभारमादधे। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய குண வைபவங்களை கேட்டாலே ஒரு மனிதன் சகல சமஸ்த பாபத்திலேருந்தும் விடுபட்டு மனத்தெளிவை அடைந்து அதன் மூலமாக ஞானத்தை அடைந்து அதன் மூலமாக பகவானை அடைவான் அப்படின்னு பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணமானது நமக்கு ஒரு வழியை காமிக்கிறது. புராணங்களில் மிகவும் உயர்வானது சாரமானது உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களால் தினமும் சொல்லி கேட்கப்படுகின்றதான மகிமையை உடையது இது. எத்தனையோ புராணங்கள் இருக்குது. எல்லாமே பெரிய விஷயங்களை தான் பேசுறது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா நமக்கு பாதி புரியலை, நமக்கு பாதி புரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. அதில் சொல்லப்பட்டதான விஷயங்கள் கேட்குறதுக்கு நன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு புரிகிற மாதிரி ரசிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மேலே அதை நாம் பின்பற்ற மாதிரி உள்ளதான ஒரு புராணமாக பாகவதம் அப்படிங்கிறது அமையிறது. அதுவும் நமக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை நமக்கு காமிக்கிறது. எந்த ஒரு மனிதனும்
ஞானத்தை அடைந்து தான் மோட்சத்தை அடையணும். நாம் ஞானத்தை அடையிறதுக்கு தான் என்ன வழின்னு கேள்விங்க. ஞானத்தை எதனால் அடையலாம்? கர்மா செஞ்சு அடையலாமா? யோகாபியாசம் செஞ்சு அடையலாமா? தியானம் செஞ்சு அடையலாமா? தானம் செஞ்சு அடையலாமா? சத்தியத்தை பேசி அடையலாமா? எத்தனையோ, எல்லாமே வழிதான். அந்த ஞானத்தை அடையிறதுக்கு எல்லாமே வழிதான். ஆனால் அதெல்லாம் பேசுகிறதே கூட சிரமமாக இருக்கும். சத்தியம் பேசுகிறது என்ன அவ்வளோ சுலபமாக? மறந்தும் பொய் பேசக்கூடாது. ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா வாயால் சொல்லப்படுற விஷயந்தான் பொய் உண்மைன்னு. மனசுக்கும் வாக்குக்கும் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறதே பொய் தான். எத்தி மனசாத்தியாயதி தத்வாச்சா வததி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அப்படின்னு தமிழில் சொல்லுவார்கள். நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அதை பேசணும். எதை நினைக்கிறோமோ அதை பேசினா அப்புறம் உலகத்தில் நாம் வாழ முடியுமா? வாழ விடுவார்களா? குடும்பத்திலேயே பெரிய சண்டை வந்துடாத. காபி நன்னா இருக்கான்னு கேட்டால் நினச்சதை சொல்லிவிட்டா அப்புறம் காபி கிடைக்குமா? சாப்பாடு நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கோ அதை சொன்னால் சாப்பாடு கிடைக்குமா? அப்படி வாழ முடியுமா உலகத்தில்? என்னால் முடியாது, கஷ்டம்தான். எல்லாரும் என்ன நினச்சிட்டுருக்கோம்? ஜாக்கிரதைக்காக, பயத்துக்காக அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட உயர்வு ஒருத்தர் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி இருக்கலாம். நம்ம இன்னொருத்தர் மனசு வருத்தப்படக்கூடாது, நாம் சொல்கிற வார்த்தைகளால் வருத்தப்படக்கூடாது. இதில் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நாம் எப்படி எங்கே எடுத்துக்கிறோம்னா, குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கிறோம், வெளியில் எடுத்துக்கிறது இல்லை. குடும்பத்துக்குள்ளே நாம் திருத்த வேண்டிய பொறுப்பில் உள்ளவாகலாம். மனைவியோ மகனோ மற்ற குடும்பத்தார்களோ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பில் அவள் இருக்கிறதுனால அவர்களுக்கு நாம் அதை சொன்னால் அது தோஷமாகாது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி அவர்கள் மனசை வருத்தப்பட வச்சா அது தோஷமாகும். அது பாபமாகும். இது சாஸ்திரம் சொல்கிறது நமக்கு. இது நுட்பமான விஷயங்கள். இது பொதுவாக நம்ம மனசில் நினச்சதை பேசணும் அப்படின்னு சொன்னால் மனசு நல்லதாக நினைக்கணும்னு அர்த்தம். பேசுகிற மாதிரி உள்ளதை தான் மனசு நினைக்கணும். சத்தியத்தை தான் நினைக்கணும், தர்மத்தை தான் நினைக்கணும், கருணையை தான் நினைக்கணும், நீதியை தான் நினைக்கணும், நேர்மையை தான் நினைக்கணும். அப்போ தான் மனசில் நினச்சதை நாம் பேச முடியும் அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் அப்படி பேச முடியாது. ஒரு சின்ன சத்தியங்கிற ஒரு சாதனத்துக்கு சொன்னேன். தானம்ங்கிறது அவ்வளோ சுலபமாக. யார் எதை விரும்புகிறாலோ, எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை கொடுக்கணும். இருக்கிறத இல்லை அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. அப்படி நம்மளால் இருக்க முடியுமா? நமக்கு இதெல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு வச்சனம் வேற கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். தனக்கு மிஞ்சி தான தர்மம்னு. தனக்கு மிஞ்சி தான தர்மம் மிஞ்சறது என்ன? நீனே மிஞ்ச போகிறது இல்லையா, அப்புறம் உனக்கு என்ன மிஞ்சறது? காதறந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கே அப்படிங்கிறா. என் பொருள் என்மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் பொழுது விக்கீனாவும் குழலிய போது அப்படின்னு அகஸ்தியருடைய பாடல். எதுவுமே மிஞ்ச போகிறது இல்லையே, நீனே மிஞ்ச போகிறது இல்லை, அப்புறம் என்ன இருக்குது? ஒரு நிதானம் வேணுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஆனால் உயர்ந்த தானத்தினுடைய ஒரு சொரூபம் என்னன்னா, வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் அப்படின்னு சிவபெருமானை பற்றி சொல்கிறது. அடியார்கள்லாம் யார்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுக்கறது அப்படின்னு. அது மாதிரி வாழ்ந்து காண்பிச்சிருக்கார்கள் இந்த உலகத்தில். எத்தனையோ மகான்கள் அது மாதிரி வாழ்ந்து காண்பிச்சிருக்கார்கள். உன் சொத்து முழுக்க போயிடுண்டா, உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரா, வந்திருக்கிறது உன் அசுர குலத்துக்கே சத்ருவான பகவான்டா அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொன்னார். வித்வானு அதாத்து எத் ரிபவே ஜகத்ரயம். மேலே வாமனாவரத்தார சரித்திரத்தில் கேட்டால் தெரியும். வித்வானு அறிஞ்சின்றான் மகாபலி. என்ன அறிஞ்சின்றான்? ரிபவே வந்திருக்கிறது சத்ரு அப்படிங்கிறத அறிஞ்சின்றான்.
எதுக்கு? யாருக்கு சத்ரு? பகவான் யாருக்கு சத்ரு? அந்த சமயத்தில் அசுர குலத்துக்கு சத்ரு. ஆனால் தன் குலத்துக்கு சத்ரு தங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் பகவான் இந்த அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சும் அதாத்துன்னா கொடுத்தான்னா. அதுதான் மகாபலியினுடைய ஒரு உயர்வு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் திருப்பாவை இருக்கு பற்றில ஒருத்தனுடைய ஒரு புண்ணியம், ஒருத்தனுடைய தானம், ஒருத்தனுடைய ஒரு பக்தி இது எப்படி வளரணும் அப்படின்னால் ஓங்கி உலகளந்த அப்படிங்கிறார். அப்படி கொடுத்துட்டே இருக்கிறதேவே பகவான் உலகளந்த பெருமானா ஆனானோனும் நாம் பண்ணுறது அது மாதிரி வளரணும். மகாபலி கொடுத்த தானமானது அது இப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான். அது மாதிரி தானமோ தர்மமோ பிரம்மச்சரியமோ எத்தனையோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் கேட்குறதுக்கு நன்னா இருக்குமே தவிர நம்ம அதை கடைபிடித்து ஞானத்தை அடையிறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. நமக்கு கதாசிரவணம், பகவானுடைய கதைகளை கேட்பது, பகவானுடைய நாமாவை சொல்லுவது அப்படிங்கிறது தான் நமக்கு சுலபமான வழி அப்படிங்கிறத பாகவதம் நமக்கு காண்பிக்கிறது. பாகவதம் பல சரித்திரங்கள் மூலமாக அதை நமக்கு காண்பிக்கிறது. பாகவதத்தினுடைய ஆதாரத்தில் தான் நாம பிரச்சாரமோ பக்தி பிரச்சாரமோ இந்த பிரபஞ்சத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பக்திக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் இத்தனை பக்தர்கள் பாடின இந்த பக்தி மார்க்கத்துக்கும் நாம பிரச்சாரத்துக்கும் எங்கே பிரமாணம்? விஷயம் என்னென்னா, யார் எதை வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு தோணினதெல்லாம் சாஸ்திரம் ஆகிடாது. சாஸ்திரம் அப்படிங்கிறது 4 தான். ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாசம் புராணம். ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், ஸ்மிருதி அப்படின்னா 18 நூல்கள், இதிஹாசம் அப்படின்னு சொன்னால் மகாபாரதம் ராமாயணம், புராணம் அப்படின்னு சொன்னால் 18. இதுதான் சாஸ்திரங்கிறது. அப்படின்னா என்ன? நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய நூல்கள். இது எதுக்கு நமக்கு சொல்கிறதுனால், இதில் சொன்னது தான் செய்யலாம், இதில் சொன்னது தான் செய்யக்கூடாது. இதுதான் பிரமாணம். சட்டம்னு சொல்கிறோமோ, லா அப்படின்னு சொல்கிறோமோ, இந்திய பீனல் கோடு அப்படிங்கிறாலும் இது செஞ்சால் குற்றம் அப்படின்னு எது சொல்கிறது? சட்டம் தான் சொல்கிறது. இதை வகுத்தது யார்? அவன் சொல்கிறத நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? மீறினா தண்டனை உண்டு. அதுபோல் இதை வகுத்தது ஒரு கால் முனிவர்களோ, பகவான் தான் வகுத்தான், பகவான் வகுத்ததை முனிவர்கள்லாம் சொன்னார்கள் அப்படின்னு நாம் எடுத்துட்டாலும் அதன்படி நாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு தண்டனை உண்டு. புண்ணியமா பாபமா? அதன்படி நடந்தால் புண்ணியம், அதன்படி நடக்கலைன்னா பாவம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரியம் வியவஸ்திதௌ அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். அர்ஜுனா, நான் சொன்னதை கூட நீ பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. நான் சொன்னது இருக்கு பார், இதை கூட நீ பிரமாணமாக எடுக்க முடியாது. அப்புறம் இந்த காரியத்தை செய்யலாம், இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எது பிரமாணம்னால் சாஸ்திரம் பிரமாணந்தே. சாஸ்திரம்தான் பிரமாணம் அர்ஜுனா அப்படிங்கிறான் பகவான். அந்த சாஸ்திரங்களில் பாகவதம் அப்படிங்கிறது தான் கடைசி. அந்த பாகவதத்துக்கு அப்புறம் வந்த நூல்கள் எல்லாம் இந்த நான் இப்போ சொன்ன 4 விரிவுரைகள் தான். வேதம், சட்ட நூல்கள், ஸ்மிருதிகள், இதிகாசம், புராணம் இவைகளுடைய விரிவுரைகள் தானே தவிர நேர் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த 4 தான். அப்பேற்பட்டதான சாஸ்திரங்களில் கடைசி நூலான, கலியுகத்துக்கு முந்தின நூலான, கலியுகத்தில் உள்ளவர்கள்லாம் கடைபிடிக்கிறதுக்கு வழியை சொன்னதான இந்த பாகவதம் அப்படிங்கிற புராணமானது எல்லாரும் சொல்கிறோம், எல்லாரும் கேட்குறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 7 நாள் அப்படின்னு சொல்கிறோம். 7 நாள் சப்தாகம்னு பேர். இது 7 நாள் சொல்லணும், 7 நாள் கேட்கணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. 7 நாள் இது பாராயணம் பண்ணப்படணும் அப்படிங்கிற விதி இருக்குது. அந்த அளவு தான் அதுக்கு விதி, அதுக்கு மேலே கிடையாது. அப்புறம் வேறு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பரீட்சை சக்கரவர்த்திக்கு சுகாச்சாரியால் 7 நாள் கால அவகாசம் வச்சு சொன்னார்.
அப்படிங்கிறதுனால 7 நாள்னு சொல்கிறோம். ஏன் கால அவகாசம் வச்சு சொன்னார்னா, அவன் வரத்தேவே அந்த கால அவகாசத்தோடு தான் வந்தான். 7 நாள் தான் அவனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற நிலையில் தான் அவன் வந்தான். அதனால் 7 நாள் அப்படின்னு சொல்கிறோம். நாம் 7 நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 7 நாள் அப்படின்னு சொல்கிறோம். இது 7 நாளில் சொல்லி கேட்கணும்னு நியதி கிடையாது. பாராயணத்துக்கு உண்டு. சப்தாகம்ங்கிற அந்த 18,000 ஸ்லோகம் இருக்குது. அந்த பாராயணத்துக்கு அந்த நியதி உண்டு. பிரவச்சனத்துக்கோ சொல்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ அந்த நியதி கிடையாது. நியத்தின்னா கட்டுப்பாடுகள் கிடையாது. மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லணும். மேக்சிமம் எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேட்கணும். நமக்குள்ள வாழ்வியல் முறையில் எங்கே கதை நடந்தாலும் ஒருத்தரை கூட்டு வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு இடத்துல ஆர்கனைசிங் பண்ணி அவர்களுக்கு சம்பாவனை பண்ணி இந்த மாதிரி ஒரு விவகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது 7 நாளைக்கு மேலே இல்லை. இப்போ அதெல்லாமே சுருங்கி போயிடுது. இப்போ அதெல்லாமே சுருங்கி அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுவும் சுருங்கி இப்போ ஷார்ட்டுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. 5 நிமிஷம் 3 நிமிஷம் அது மாதிரி இல்லை. ஜனங்களுக்கு அதுக்கு மேலே மனசில் இறங்கல. டைம் இல்லைங்கிறது விஷயம் இல்லை. டைம்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு மேலே மனசில் வாங்கிக்கிறதுக்கு கிரகண சக்தி குறைஞ்சதே வருது. ஆனால் இது ஒரு பொக்கிஷம். இது எல்லாருக்கும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆரம்பித்து 100 நாள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அது 100 நாளோடு நிற்காதது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ 46வது நாள் இப்போ சொல்லின்னு இருக்கேன். நான் 45 நாள் ஏற்கனவே ஆயிடுச்சு. இது 46வது நாள் சொல்கிறேன். 46வது நாள்லேயே 12 பார்ட்டில் 3வது பார்ட்டு தான் சொல்லின்னு இருக்கேன். நான் 3வது பார்ட்டு முடிஞ்சு 4வது பார்ட்டில் ஆரம்பம். இன்னும் நமக்கு 8 பார்ட்டுக்கு மேலே இருக்குது சொச்சம். அப்படிங்கிறதே இன்னும் நமக்கு விஸ்தாரமாக இருக்கும். அதுவும் கிருஷ்ண சரித்திரங்கள்லாம் வரத்தே விஸ்தாரமாக இருக்கும். ரொம்ப விவரமாக இருக்கும். ஆனால் என்னுடைய எண்ணம் என்னென்னா, மேக்சிமம் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லணும். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி. இந்த பாகவதம் அப்படிங்கிறது எத்தனை நாள் ஆனாலும் சரி சொல்லுடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சங்கல்பம். அது இதில் விட்டுடவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் விடாதபடிக்கு மிகவும் விரிவாக சொல்லணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஆசை. அது ஆனால் பகவான் தான் அதை நிறைவேற்றி வைக்கணும். நடுப்பில் சில காரணங்களால் ஒரு பெரிய கேப் ஏற்பட்டுடுது. நம்ம அது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் நம்ம குடும்பத்தில் பெரியப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இது மாதிரி காரணங்கள். இதனாலேயும் இன்னும் சில பர்சனல் காரணங்களாலேயும் இதை தொடர முடியாமல் போயிடுத்து. ஆனால் நிறுத்துகிற ஐடியாலாம் கிடையாது. தொடர்ந்து சொல்லணும். பாகவதத்தை விஸ்தாரமாக சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறது தான். அது குருநாதருடைய கிருபை, பகவானுடைய கிருபை, சங்கல்பம். நிச்சயமாக அதை பகவான் முடித்து வைப்பான். இந்த 45வது எபிசோடில் 45, 45A அப்படின்னு 2ஆக சொல்லியிருக்கேன். அந்த எபிசோடில் என்ன சொல்லி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, தக்ஷ யஜ்ஞத்துக்கு சதி அப்படின்னு சொல்லக்கூடியதான தாக்ஷாயணி வரால், சிவபெருமானுடைய பத்னி. அந்த இடத்துல தக்ஷனானவன் சிவபெருமானுக்குள்ள ஒரு அவிர்பாகத்தை கொடுக்காம யாகத்தை பண்ணும்போது, வைதீகமான காரியத்தை நம் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு சாஸ்திரம் அனுமதிக்காது. சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தான் நீங்கள் பண்ணியாகணும். இது லௌகீக காரியம் இல்லை. நான் இவாளை கூப்பிடலாம், இவாளை கூப்பிடக்கூடாது. எங்காவது கல்யாணம் சார், எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் சார், இதுக்கு நான் இவாளை கூப்பிடணும், இவாளை கூப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் என் இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிடலாம். வைதிக காரியம் அப்படி கிடையாது. அங்கான்யன்யா தேவதாகான்னு பகவானுடைய, பரமேஸ்வரனுடைய அல்லது பரமாத்மாவனுடைய அங்கத்தில் உள்ள தேவதைகளாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஹோமம், வைதீக ஹோமம் பண்ணினாலும், அவள் வைஷ்ணவாலாக இருந்தாலும் சரி, ஸ்மார்த்தாலாக இருந்தாலும் சரி, சைவாலாக இருந்தாலும் சரி, மாத்வாலாக இருந்தாலும் சரி, யஜுர்வேதம்னா அதுக்கு இந்த சிஸ்டம், ருக்வேதம்னா அதுக்கு இந்த சிஸ்டம், சாமவேதம்னா அதுக்கு இந்த சிஸ்டம், ஆபஸ்தம்ப சூத்திரமாக, போதாயன சூத்திரமாக, ஆஸ்ட்ரலாயன சூத்திரமாக, எந்த சூத்திரமாக இருந்தாலும் அதில் அந்த முறைப்படி தான் பண்ணணும். அதில் கடைசியில் ஒரு ஹோமம் உண்டு.
எல்லா ஹோமமும் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சிரார்த்தம், நம்ம பண்ணுறது என்ன சிரார்த்தம் தானே நீங்கள்லாம் பண்ணுறது. பெரிய ஹோமங்கள்லாம் நாமளே நீங்கள் என்ன பண்ணுறோம், நேராக வாத்தியாரை விட்டு தானே பண்ண சொல்கிறோம். நாமளே பண்ணுறதுங்கிறது சிரார்த்தம் மட்டும்தான் பண்ணுறோம். பொதுவாக நாமளே தான் பண்ணணும். எல்லாம் நம்மளையே உட்காத்தி வச்சு நாம் தான் பண்ணணும். வாத்தியார் பண்ணி தான் வைக்கணும். நமக்கு அந்த ஆச்சார சுத்தி இல்லாததுனால, அந்த ஸ்ரத்தையும் நமக்கு இல்லாததுனால வாத்தியார்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணுங்க என் சார்பில் அப்படின்னு பவரா பட்டாணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றோம். நாம் பண்ணும்போது கவனிச்சா தெரியும், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அக்னயே சுஷ்ட கிருத்தே ஸ்வாஹா அப்படின்னு ஒரு ஆகுதியோட முடியும். அது அந்த ஆகுதி தான் சிவபெருமானுக்கு உடையது. ருத்ரோக்னிஸ்விஷ்ட கிருத்து ருத்ரா தேவ பசு நந்தர்ததாதி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அது அக்னயே ஸ்விஷ்ட கிருத்தே அப்படின்னு ஒரு பதம் சொல்கிறோமோனோ, அந்த ஸ்விஷ்ட கிருத் அப்படிங்கிற பதம் யாரை குறிக்கிறது அப்படின்னா ருத்ரோ அக்னிஸ்விஷ்ட கிருத்து அப்படின்னு வேதம் சொல்கிறது. சிவபெருமானை குறிக்கிறது. எல்லாம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவரை சேர்ந்தது. ஒரு ஹோமத்தில் மிச்சம் மீதி முன்னாடி சில தேவதைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு எது மீந்திருந்தாலும் அது யாரு போய் சேரும், யாருடைய பாகம் அது அப்படின்னால் ருத்ர பாகம். அது ருத்ரனுக்கு உள்ளது. நருத்ர பாகம்னா அந்த ருத்ர பாகத்தை கொடுக்காம இவன் யாகத்தை பண்ணுறதை பார்த்துட்டு தாக்ஷாயணிக்கு வருத்தம் வந்தது. அவள் பேசினாள். பேசிட்டு தன் சரீரத்தில் சத்ய பிரஜஜ்வால சமாதிச்சாக்னினான்னு யோகாக்னினால் தன் சரீரத்தை தியாகம் பண்ணி ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து அவள் பார்வதிங்கிற பெயரில் 5 வயசில் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி சிவபெருமானை கல்யாணம் பண்ணிண்டாள் அப்படின்னு அந்த சரித்திரத்தை அதோடு முடித்தார். சரித்திரமான அதோட முடிச்சிருந்தேன், அதோட முடியலை. பின்ன என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே வந்திருந்த மற்றவர்கள்லாம் இது மாதிரி ஒன்று ஆயிடுத்து அப்படின்னு நினச்சி அதையே பேசினார்கள். தத் பஷ்யதாம் கே புவிச்சாத்புதம் மகத் ஆஹே திவாதா சுமஹான ஜாயதா ஹந்தः பிரியா தெய்வதமஸ்ய தேவி ஜஹாவசூன் கேன சதி பிரகோபிதா. இப்படி வந்திருந்தவர்கள்லாம் பார்த்து பயந்து போயிட்டார்கள். ஐயோ, இப்படி வந்துட்டாளே சதி. தத் பஷ்யதாம் கே, ஆகாசத்தில் தேவதைகள்லாம், கேன்னா ஆகாசங்கிறதே பொதுவாக பூஸ்பரிசம் இல்லாத நிலைன்னு அர்த்தம். தேவதைகள்லாம் ஆகாசத்தில் இருந்தார்கள். என்ன அர்த்தம்னா பூமியில் அவர்கள் கால் படாது. அது எப்படி சார்னா, இந்த கிரகத்தை சார்ந்தவர்கள் இல்லையோனோ. இப்போ நாம் சந்திரனுக்கு போனால் சந்திரனில் நாம் கால் படாதபடிக்கு நிற்கிறார்கள்னு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஏன்னா அங்கே அந்த நாம் பூமியை சேர்ந்த ஒரு பொருளாக இருக்கிறதுனால நம்மளை அது ஈர்க்கலை. புவி ஈர்ப்புங்கிறது அங்கே கிடையாது. நாம் பூமியை சேர்ந்த பொருளாக இருக்கிறதுனால பூமி தன்னோட பொருள்னு அதை இழுத்துக்கிறது. அங்கே அது கிடையாது. அதுக்கு எது பொருளோ அதை இழுத்துக்கும். அது தேவதைகளுக்கு இந்த லோகம் இல்லாததுனால இங்கே கால் படாது அவர்களுக்கு அப்படின்னு இருக்குது. அதனால் ஆகாசத்தில் நின்னார்கள் தேவதைகள் அப்படின்னு. புவிச்சாத்புதம் மகத்து, இதை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிவிட்டாள், அற்புதமான, இது உயர்ந்த விஷயந்தான். ஏன்னா இதை ஒருத்தர் நெருப்பு மூட்டி மண்ணெண்ணையை ஊற்றி அப்படிலாம் கொளுத்தி விடலை. சத்ய பிரஜஜ்வால சமாதிச்சாக்னினா ததர்ஷ தேஹோ ஹத கல்மஷா சதி சத்ய பிரஜஜ்வால சமாதிச்சாக்னினா. தன்னுடைய சரீரம் இருக்கே, உடம்பு, அதை எப்படி அவள் எரிச்சின்றாள் சதி தேவி அப்படின்னு பாகவதன் சொல்லும்போது அவன் தக்ஷன் பேசினோடனே அங்கே உட்கார்ந்துட்டாள். உட்கார்ந்து ததஸ்வபர்த்து சரணாம்புஜாசவம் ஜகத்குரோஹோ சிந்தயதி நச்சாபரம் ததர்ஷ தேஹோ ஹத கல்மஷா சதி சத்ய பிரஜஜ்வால சமாதிச்சாக்னினா. தியானத்தில் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு முட்டிண்டு மண்டை உடஞ்சி ரத்தம் விட்டு மாத்திரையை போட்டுட்டு கயத்தில் தொங்கி இப்படியா உயிரை விடுவா? பைத்தியம் இல்லை. லோகத்தில் எத்தனை பேர் இருந்து என்ன சீண்டினா நமக்கு என்ன? இவனுக்கு நமக்கு இவாளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நாம் பிறந்தது அரிது. ஒருத்தருக்காக நாம் உயிரெல்லாம் விட்டுடக்கூடாது.
விட்டால் பகவானுக்காக விடணும், பகவானுக்காக விடணும், தர்மத்துக்காக விடணும், லோகத்துக்காக விடணும். தனிப்பட்ட முறையில் கோபத்துக்காகவோ துவேஷத்துக்காகவோ ஆத்திரத்திலேயோ வருத்தத்திலேயோ உயிரை விட்டால் பைத்தியம்னு அர்த்தம். இவர்களோட நம்ம உலகம் முடிஞ்சு போயிட்டா என்ன? எவ்வளோ பெரிய உலகம் இது, மாபெரும் உலகம். அப்படி விட்டுட்டு கால் நடையாக அப்படி ரிஷிகேஷத்தில் நடந்து பாருங்க, மேலே எத்தனை அண்ட சராச்சரங்கள், ஹிமாச்சல பிரதேசங்கள், எத்தனை எத்தனை மனிதர்கள் எப்படி வாழறார்கள். பகவான் ஒத்தர் தயவில்லாமல் நம்மளை வாழறதுக்கு இந்த உலகத்தை படைச்சிருக்கா. அதுதான் சத்தியம். நாம் இன்னொருத்தர் வீட்டு வாசல்லவே நின்று கை நீட்டி ஒருத்தர் மூஞ்சியை எதிர்பார்த்து நாம் வாழ்க்கையை ஒரு நாளை கழிக்கிற மாதிரி பகவான் நம்மளை வைக்கலை. யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திங் கல்பித்தவான் பிரபுன்னு 3 மாதம் கழித்து பிறக்க போகிற நமக்கு தாயார்கிட்ட பாலை தயார் பண்ணுற பகவானாக பிறந்த நம்மளை விட்டுடுவான். நம்மளை பகவான் கைவிடவே மாட்டான். நம்ம இன்னொருத்தரை எதிர்பார்த்தே நம்ம வாழ்க்கை கிடையாது. எல்லாரையும் மதிக்கணும், எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அதே சமயம் ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ வருத்தத்திலேயோ உயிரை விட்டால் அவன் பைத்தியம் ஆகும். ஏன்னா உலகம் அதோட முடிஞ்சு போகலையே ஒன்றும். இப்போ சதீதேவி விட்டாலேன்னாள். சதீதேவி ஆத்திரத்தில் விடலை, கோபத்தில் விடலை, பின்ன தியானத்தினால விட்டாள்னு, யோகத்தினால விட்டாள்னு இருக்குது. சரி, ஏன் விட்டாள் சால்னா, இந்த உடம்பானது தக்ஷனோட சம்பந்தப்பட்டது. தக்ஷனோட புத்திரி சதீதேவி. யார்? தக்ஷனுடைய புத்திரி, தாக்ஷாயினின்னு பேர். அதனால் தக்ஷனுக்கு சிவபெருமானுக்கு ஆகாது அப்படிங்கிறது உலகத்தில் பிரசித்தம். இவள் அதை மீறி சமாதானப்படுத்திட்டு தன் அப்பா பண்ணின யாகத்துக்கு வந்தாள். வந்த இடத்துல தக்ஷனுடைய ஒரு சுபாவத்தை பார்க்கிறாள். தனிப்பட்ட முறையில் அவள் தக்ஷனுடைய குணாதிசயங்களை எடை போடலை, அவனுடைய அபக்தியை பார்த்தாள், சிவத்வேஷத்தை பார்த்தாள். பார்த்த உடனே அவளுக்கு வருத்தமாக போயிடுது. ஏன் அப்படின்னா, என்ன வருத்தம்? ஐயோ அப்பா அப்படி சிவத்வேஷம் பண்ணி வீணா போகிறாரு அப்படிங்கிறதா? அதை விட வருத்தம், இப்படி சிவத்வேஷிக்கு நாம் மகளாக பிறந்துட்டோமேன். நாம் ஒரு புண்ணியாத்மாவுக்கு பிறக்காம, ஒரு சத்தான ஒருத்தனுக்கு பிறக்காம, ஒரு தர்மாத்மாவுக்கு பிறக்காம இப்படி பிறந்துட்டோமே அப்படின்னு வருத்தம். அதனால தான் மறுஜென்மா பரமபக்தனான ஹிமவானுக்கு புத்திரியாக பிறக்கிறாள் அவன். அதனால் இவள் என்ன நினைக்கிறாள், இன்றைக்கி இப்போ திரும்பி போனோம்னா சிவபெருமானை ஏற்றுப்பறான்னால் 100க்கு 200% ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பான். இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தோ ஒரு பிரச்சனைகளோ ஏற்படும் போது மாமனாரத்தோடு ஏற்படுத்தி மனைவியை ஏற்றுப்பான், அதெல்லாம் விஷயம் வேறு. அப்புறம் சந்தர்ப்பவர்த்தே சொல்லாமல் இருக்க மாட்டான், என்னைக்காவது சொல்லி காமிச்சிடுவான். சில பேர் தினமுமே சொல்லி காமிப்பான். அதெல்லாம் அந்த காலம் பொருளாதார ரீதியாக இன்னொருத்தரை சார்ந்து இருக்கணுங்கிற சூழ்நிலையில் அப்படி எல்லாம் இருந்தது. இன்றைக்கி பொருளாதாரம்னே இல்லை, அது நடுப்பில் ஒரு பேடித்தனம் வந்தது இந்த தேசத்துக்கு. அந்நிய படையெடுப்புகளால், ஆட்சி பண்ணுறவர்களுடைய பிரச்சாரத்தினால அந்த பேடித்தனம் ஒழியணும். எதுக்காகவுமே யாரை சார்ந்தே நம்மளை பகவான் படைக்கவே இல்லை. ஏழைகள்லாம் வாழலையா, வேலை செய்யலையா, கைகால் நன்னா இல்லையா, நமக்கு ஒரு வேளை சோறு கிடச்சிடாதா நமக்கு? அதை தாண்டி நமக்கு என்ன தேவை? அழகான காற்று, நல்ல ஜலம், நல்ல மரங்கள், படுத்துக்கிறதுக்கு பூமி, இதை தாண்டி நமக்கு என்ன தேவை? ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் ஒரு சகிப்புத்தன்மையில் குடும்பம் நடத்தினார்கள். சிவபெருமான் அது மாதிரி ஒரு மனிதன் இல்லை. தினம் சொல்லி காமிக்கிறவரோ என்றைக்கோ சொல்லி காமிக்கிறவரோ இல்லை. பின்ன இவ மறந்தாலும் மறக்க முடியாதபடிக்கு இவளுடைய பேர் அமைஞ்சிருக்கு. இவளுக்கு இது சதின்னு நான் சொல்கிறேன், தவிர ஒரிஜினலாக பேர் தாக்ஷாயினின்னு பேர் இவளுக்கு. அதை சொல்லி தான் பகவான் கூப்பிடுவான். நார்மலாக சதி அப்படிங்கிறத காட்டிலும் தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாள். அவர் நார்மலாக யதார்த்தமாக தான் கூப்பிடுவார். ஆனால் இவள் தக்ஷனுடைய பொண்ணு, அதனால் தாக்ஷாயினின்னு பேர். இவர் தாக்ஷாயினின்னு சொல்லும்போது இவளுக்கு தன் அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா ஞாபகம் வந்தால்
அப்போ அப்பா சம்பந்தப்பட்ட அந்த சரீரம் அப்படின்னு தோணும். சிவபெருமானோட அப்புறம் சந்தோஷமாக இருக்க முடியாது. உன்னோட நினைவு வந்தால் அப்புறம் சிவபெருமானோட என்னால் சகஜமாக பழக முடியாது. உன்னோட நினைவு வரத்துக்கு காரணம் இந்த உடம்பு, உன் சம்பந்தப்பட்ட இந்த உடம்பு. அதனால் அபக்தனான சிவத்வேஷியான உன் சம்பந்தப்பட்ட இந்த உடம்போட சிவபெருமானோட திரும்பி நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அவள் உட்கார்ந்ததே. உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுறாள். யாரை தியானம் பண்ணுறாள்? உலகமே சிவநாமாவை சொன்னால், பேச்சு பிளாக்கில் சொன்னால், ஒரு தடவை சொன்னால் மோட்சத்தை அடையும். அது வாக்கு படைத்தவன் யார் சொன்னாலும் எத்வக்ஷரம் நாமா கிரா ஈரித்தம் நாம் சகிருத்து பிரசங்காத்து அகமாசுகந்தி தத்து அப்படின்னு அந்த வைபவத்தை எடுத்து சொன்ன அந்த தாக்ஷாயினி வேறு யாரை தியானம் பண்ண போகிறாள்? உலகமே பகவானை தியானம் பண்ணுறதுன்னா ததஸ்வபர்த்து சரணாம்புஜாசவம் ஜகத்குரோஹோ, ஜகத்குருவான தன் பர்த்தாவான சிவபெருமானுடைய சரணாம்புஜத்தை தியானம் பண்ணினாள். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பாதத்துக்கு அத்தனை மகிமை. அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கினல் வேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. மாசில் வீணையும், ஒரே சமயத்தில் நல்ல வீணாகானத்தை காதால் கேட்டால், மாலை மதியமும் சந்திரனை கண்ணால் பார்த்தா, தென்றல் காற்று உடம்பு மேலே பட்டா, வசந்த காலத்தில் உள்ள புஷ்பங்கள் பூத்து அந்த வாசனையை நுகர்ந்தா, தாமரை பூத்திருக்கக்கூடிய குளத்தினுடைய ஜலத்தை குடித்தா, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இந்த 5 தான் ஞானேந்திரியங்கள்னு பேர். இது மூலமாக தான் நாம் சுகத்தை அடையிறோம். இந்த சுகத்துக்காக தான் தவிக்கிறோம், இந்த சுகத்துக்காக தான் நாம் உழைக்கிறோம், இந்த சுகத்துக்காக தான் ஏங்குறோம், இந்த சுகத்துக்காக தான் சாகிறோம், இந்த சுகத்துக்காக தான் திருப்பி பிறக்கிறோம். எல்லாமே இதுக்கு தான். அஜ்ஞானிகளுக்கு இதை சுகம்னு நினச்சி இதுக்காகவே தான் வாழறது, இதுக்காகவே தான் சாகிறது, இதுக்காகவே தான் பிறக்கிறது. எல்லாமே பார்த்தது போரும்னு தோணலை, கேட்டது போரும்னு தோணலை, நுகர்ந்தது போரும்னு தோணலை, ருசித்தது போரும்னு தோணலை, ஸ்பரிசித்தது போரும் அப்படின்னு தோணலை. எப்போ போரும்னு தோணலையோ, எப்போ இந்த உடம்பானது அதுக்கு அன்ஃபிட்டாக ஆகிறதோ, அப்போ அடுத்த ஜென்மாவை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு உடம்பை அடைஞ்சு அதன் மூலமாக இந்த சுகங்களை திருப்பி அடையிறது இந்த ஜீவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதுக்கு நடுப்பில் பெரிய ப்ராசஸ், இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை அடையிறதுக்குள்ளே பெரிய ப்ராசஸ். அது இதில் ஒன்று வழியாக ஒரு சுகத்தை நாம் அடையிறதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம், புண்ணியம் பண்ணணும் அப்படிலாம் நாம் சொல்லிக்கிறோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும், நல்ல காட்சியை பார்த்தாலும், நல்ல சப்தத்தை கேட்குறதா இருந்தாலும், இந்த 5 நாளையும் ஒரே சமயத்தில் ஒருத்தன் சுகத்தை அனுபவிக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு புலன் தான் வேலை செய்யும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்தःகரணமான மனசு ஒன்று தான். இவைகள்லாம் கருவிகள், கண்ணு காது மூக்கு வாக்கெல்லாம் கருவிகள். அது வழியாக மனசு விஷயத்தை தொடும்போது தான் அந்த சுகமானது உள்ளுக்குள்ளே போகிறது, தொடுறது. இந்த கருவிகள் வழியாக மனசு வரத்தே, மனசு ஒன்று தானே இருக்குது. கருவிகள் 5 இருந்தாலும் மனசு ஒன்று தானே. கண்ணு வழியாக வரத்தே காது கேட்காது, காது நன்னா உத்து கவனிக்கும்போது கேட்கும்போது கண்ணு பார்க்காது, பார்க்குற மாதிரி இருக்கும், வாங்காது, உள்ளே வாங்காது. ஒருத்தரே எதிர்த்தாப்பில் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்க்க தான் நம்ம போகிறோம், வேறு ஏதோ ஃபோனில் பேசிகிட்டே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் எதிர்த்தாப்பில் வரார், ஹலோங்கிறார், நாமும் ஹலோங்கிறோம், கவனித்து பேசிகிட்டே போயிட்டு 2 அடி தாண்டின உடனே அப்புறம் உள்ளு மனசில் வாங்கின அப்புறம் சார் 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 ஒரு நிமிஷம் நான் உங்களை பார்க்க தான் வந்தேங்கிறான். அவரை பார்க்க தானே போகிறேன், அவன் வீட்டுக்கு தானே போகிறேன். அப்போ ஏன் முதல்ல அவரை பார்த்தோடனே ஹலோன்னு உடனே நீனும் ஹலோன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் அப்போ நீ நிற்கலைன்னா அப்போ ஃபோன் பேசியிருந்த அந்த சப்தத்தில் இருந்தது மனசு. அப்புறம்தான் மனசு போய் உன்னை தொடர்றது.
உள்ளே போய் காமிக்கிறது. நீ இப்போ கண்ணால் பார்த்தியே அது அப்படின்ன உடனே அந்த அந்த காதுக்குள்ள கனெக்ஷனை விட்டுட்டு இந்த கனெக்ஷனை மாற்றி விடுறா அப்படிங்கிற மாதிரி இது. ஒரே சமயத்தில் 5 புலன்களால் நாம் ஆனந்தத்தை அடைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ முடியாது, பேசிக்காக முடியாது. அடைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணினால் எத் பாத பத்மம் மகதாம் மனோலிபிகி நிஷேவிதம் பிரம்மரசாசவார்த்திபிகி லோகஸ்ய யத்வர்ஷதி சாசிஷோர்த்தினஹ தஸ்மை பவான் துருஹ்யதி விஸ்வபந்தவே அப்படின்னு பாகவதமே சொல்கிறது. எத் பாதபத்மம் மகதாம் மனோலிபிகி நிஷேவிதம் பிரம்மரசாசவார்த்திபிகி அப்படின்னு. அது மாதிரி பகவானுடைய அந்த சரணத்தை தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சரணாம்புஜாசவம் ஜகத்குரோஹோ, உலகத்துக்கே குருவான பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணுறார். சிந்தயதி நச்சாபரம், அபரம் ந சிந்தயதி, வேற எதையும் நினைக்கல. ததர்ஷதேஹோ ஹத கல்மஷாசதி சத்ய பிரஜஜ்வால சமாதிச்சாக்னினா, பரமபரிசுத்தையானால் அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் சரீரத்தை, ஸ்பரிசத்தை, ஸ்மரணத்தை, சித்தத்தை, மனசை, புத்தியை வச்சு கொண்டு போய் அதெல்லாம் பகவானுடைய சரணத்தில் கொண்டு அப்படியே எல்லாத்தையும் சமாதியை அடையும் போது சரீரம் பிரஜையே விட்டு போயிடும். ஒரு கட்டத்தில் இந்த உடம்பு நான் அப்படிங்கிற உணர்வு விட்டு போயிடும். அதுதான் விழித்தின்று விடணும், அதுதான் ஞானம்ங்கிறது. நீங்கள் போதையை சாப்பிட்டு விட்டால் அது ஞானம் இல்லை. போதை தெரிஞ்சோடனே இப்போ எப்படி உடம்பு நான்கிற எண்ணம் வந்துடும். தூங்கிட்டு இருக்கிறத விட்டால் அது ஞானம் இல்லை. தூக்கத்திலே நீங்கள் முழிச்சுட்ட உடனே நான்கிற எண்ணம் வந்துடும். நான் சொல்கிறது அப்படி இல்லை, விழித்துன்னு இருக்கிறதே அந்த எண்ணம் விடணும். அது இந்த உடம்பு நான் இல்லை. சதாசிவ பிரம்மேந்திரால் கையை வெட்டினா ஒரு துருஷ்க ராஜா அவர் பாட்டுக்கு நடந்து போனார். ஓடி நான் கையை விட்டுட்டேன். நான் யார் கையேன்னு கேட்டார். உங்கள் கையை. நான் எனக்கு எதிராக கையினார் அவர். இதோ வெட்டியிருக்கேனேன்னு நான். எங்கே நான் அதோ அதுவா எங்கே நீ வெட்டினியோ அங்கேயே வெயினார் அவர். வச்சார் ஒட்டினு வச்சார் ஒட்டினது. அப்படிலாம் சரித்திரத்தில் இருக்குது, நிறையா இருக்குது, நிரூபிக்கிறாங்க, நிறையா நடந்திருக்கு. நம்புறதுக்கு தான் நமக்கு புண்ணியம் இல்லை, சக்தி இல்லை. புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை, சுத்தி இல்லை. அப்படிங்கிறது தான் விஷயம். இவள் பகவானை தியானம் பண்ணும்போது இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பை நாம் கட்டையாக்க முடியும், காற்றை லைட்டாக்க முடியும், ஐஸாக்க முடியும். இந்த உடம்பை நெருப்பாக்க முடியும், என்ன வேணாலும் ஆக்கலாம் இந்த உடம்பை. இதெல்லாம் தியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் குண்டலினி சக்தி அடியிலேருந்து கலப்பி இவள் கொண்டு மேலே அப்படி மோத விடுறதே, ஒன்னோட ஒரு பொருள் மோதும்போது எப்படி அது தீ கிளம்புமோ அது மாதிரியா நெருப்பு கிளம்பி இந்த உடம்பானது சத்ய பிரஜஜ்வால அப்படி தீ பிடிச்சுன்றதான். அந்த உடம்பானது தீ பிடிச்சுன்றதுன்னா யாரோ மேலே நெருப்பை போட்டால், பெட்ரோலை ஊற்றினால் அதனால தீ பிடிச்சுன்றதுன்னு சொல்லலைங்க சுகாச்சாரியால். சமாதிச்சாக்னினாங்கிறார். சமாதி அக்னினால அப்படிங்கிறார். இப்படி ஒரு அக்னின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா சொல்லுங்க? சமாதி அக்னி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படி இருக்குது. சமாதியினால் ஏற்பட்ட நெருப்புனால் உடம்பானது பஸ்மமாச்சு. அதை தான் பார்த்துட்டு அந்த தேவதைகள்லாம் பிரமிச்சு போயிட்டார்கள். தத்பஷ்யதாம் கே புவிச்சாத்புத்தம், இப்படி ஒரு அத்புதத்தை அவர்கள் பார்த்தது கிடையாது. இதெல்லாம் யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அது சாஸ்திரங்கள்லேயே ரொம்ப அபூர்வம், புராணங்கள் இதிகாசங்கள்லேயே அபூர்வம். பகவானுக்கே அது ஆச்சரியத்தை கொடுக்கும். பகவானே அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது தான் புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது. ராமாயணத்தில் சரபங்கர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இந்த யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணுறத பகவான் நேரப்பே பார்த்தான்னு இருக்குது. அதை விட ஆச்சரியம், அப்பயாவது சீதை கூட இருந்தால். அடுத்தது
சீதையை ராவணன் தூக்கின்னு போன பிறகு தேடின்னு வர சமயத்தில் ஜடாயுவுக்கு பகவான் மோட்சத்தை கொடுத்து கபந்தனுக்கு சத்கதியை கொடுத்துட்டு அடுத்தது கபந்தன் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்கோன்னு சொன்ன பிறகு கிளம்பி பகவான் சபரியா ரம்யமாசிரமம் அப்படின்னு சபரியினுடைய ஆசிரமத்துக்கு வரார். தௌ புஷ்கரிண்யா பம்பாயா தீரமாசாத்ய பশ্চিமம் அபஷ்யதாம் ததஸ்தத்ர சபரியா ரம்யமாசிரமம். தேடின்னு வர வழியில் பம்ப நதிக்கரையில் சபரியினுடைய ஆசிரமத்தை நோக்கி பகவான் வந்தான்னு இருக்குது. சபரி ஆசிரமத்துக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது. கதையில் அது சபரி ஒரு முக்கியமான கேரக்டரும் கிடையாது. அவளை சொல்லாமையும் இந்த ராமாயணத்தை சொல்ல முடியும். பாக்கி எல்லா கேரக்டருக்கும் இந்த ராமாயணத்தோட ஏதோ ஒரு வகையில் கனெக்டிவிட்டி உண்டு. ஒரு ஜங்ஷன் மாதிரி அவர்கள்ட்ட போய் டச் பண்ணாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராமாயணத்தினுடைய கதை அமைப்பு இருக்கும். ஆனால் சபரியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அப்படி இருந்தும் பகவான் அவளை தேடின்னு ஏன் போனான் அப்படின்னா அவள் சமாதியினால் சரீரத்தை விட்டாள். மகரிஷிகள்லாம் கார்த்தால 4 மணிக்கு எழுந்துட்டு நித்தியான்மிகங்களை பண்ணி எந்த லோகத்தில் அடைஞ்சார்களோ அந்த லோகத்தை சபரியானவள் தன்னுடைய எத்திரத்தே சுகிருதாத்மானஹ விஹரந்தி மஹர்ஷயஹ தத் புண்ணியம் சபரீஸ்தானம் ஜகாம ஆத்மசமாதினா. சபரி ஆத்மசமாதினால் அதை சமாதிங்கிறாருங்க. சமாதி நிலையில் அந்த இடத்த அடைஞ்சால் அப்படின்னு இருக்கு. அப்படி அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் பகவான். ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பீஷ்மாச்சாரியால போய் பார்க்கிறான் பகவான். குருக்ஷேத்திரத்தில் பீஷ்மாச்சாரியால் யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணுறார். அதுக்கு அடையாளமாக அவரே சொல்கிறார், இந்த உடம்பை நான் விட போகிறேன், எனக்கு எதிர்த்தாப்புல நீ நிற்கணும். சதேவதேவோ பகவான் பிரதீக்ஷதா கலேபரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னஹ சாருணலோச்சலோல்லசத் முகாம்புஜோ தியான பதச்சதுர்புஜா அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். ஒன்றை நான் பார்த்துன்னு இந்த உடம்பை விடணும் அப்படின்னு சொல்கிறார். பகவானை பார்த்து தியானம் பண்ணி பகவானை பற்றி பேசி பகவானை மனசுனால நினச்சி அவர் உயிரை விட்டார்னு அங்கே சொல்கிறது. ஆனால் பகவான் சொல்கிறான், நான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன் அப்படிங்கிறான் பகவான். இவர்களை தர்மோபதேசத்துக்காக ஐஷன் வந்ததுங்கிறது ஒரு வியாஜம், ஒரு காரணமே தவிர உங்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி பகவான் அப்படி பார்த்துனதோடு இல்லாமல் அப்புறம் 1 மணி நேரம் பகவானுக்கு மூர்ச்சை இல்லை, பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அது அவ்வளோ சுலபம் இல்லை. பேசலாம், ரோகத்தினால சரீரம் போகும், பெரும்பாலும் ஒரு வியாதியினால சரீரம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் உலகத்தில் இயற்கை. யோகத்தினால போகணும். யோகத்தினா தன்னிலையில் இருந்துண்டு அது பாட்டுக்கு ஒரு ரோகமோ குணமோ பிரச்சனையோ அது பாட்டுக்கு ஒரு மக்கம் இருக்கும். அப்படி கால் மேலே கால் போட்டுண்டு அண்ணாவை பார்த்தவாளுக்கு அது தெரியும். அது அண்ணா அப்படி ஒரு தியானத்தில், அப்படி ஒரு யோகத்தில், அப்படி ஒரு நாம ஜபத்தில், அப்படி ஒரு பக்தியில் இருந்தார். அந்த மாதிரி சதா சர்வ காலமும் பகவத் தியானத்திலேயே இருக்கணும் மனசு. அந்த தியானத்திலேயே இருந்து இந்த சதியானவள் தாக்ஷாயினியானவள் பகவானை நினச்சிண்டே இந்த சரீரத்தை விட இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட தேவதைகள்லாம் பிரமிச்சு போக தாக்ஷாயினியோட கூட வந்த சிவகணங்கள் இருக்கே அதெல்லாம் கோபத்தோட தக்ஷனுடைய யாகசாலைக்குள்ளே புகுந்து சண்டை போட ஆரம்பிச்சது. இப்படி தக்ஷன் பண்ணிட்டானேன்னு அங்கே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடியதான பிருகு மகரிஷி என்ன பண்ணினார், தேஷாமாபததாம் வேகம் நிசாமிய பகவான் பிருகு யஜ்ஞக்னேன யஜுஷா தட்சிணாக்னோ ஜுஹாவஹ. அவர் தான் அத்வரியுங்க, யாகத்தை அவர் தான் நடத்தி வைக்கிறார். அப்படிங்கிறது யஜ்ஞத்துக்கு ஒரு விக்னம் வந்ததுன்னா அப்போ தட்சிண அக்னி 3 அக்னி இருக்கும் இருக்கு. எங்கிட்டேருந்து சொல்கிறேன் நான். இந்த பக்கம் இருக்கும் கார்கபத்தியம்னு பேர், இந்த பக்கம் இருந்தால் தட்சிணாக்னி, இதுக்கு நேரம் இருந்தால் ஆகவனீயம் அப்படின்னு பெயர். அந்த தட்சிணாக்னியில் ஒரு ஹோமம் பண்ணணும்னு இருக்குது. அந்த தட்சிணாக்னியில் ஒரு ஹோமம் பண்ணினார். அதுலேருந்து கிளம்பின அந்த
ருப்புக்கள் அப்படின்னு சில தேவதைகள் ஆயிரக்கணக்கா அத்வரியனா ஹ்யூயமானே தேவாஹா உத்பேது ரோஜசா ருபவோ நாம தபசா சோமம் பிராப்தாக சஹஸ்ரசா. இவர்கள்லாம் தவத்தினால சந்திரலோகம் போய் சோமபானம் பண்ணினவர்கள். அப்படி பலசாலிகள் அவர்கள்லாம் இந்த பூதகணங்களோட சண்டைக்கு விட இவைகள்லாம் திரும்பினா இந்த சரித்திரத்தை சிவபெருமானுக்கு சொன்னது யார் அப்படின்னா நாரதர். பவோ பவான்யா நிதனம் பிரஜாபதேஹே அசத்கிருதாயாமவகம்ய நாரதாத் ஸ்வபார்ஷத சைன்யஞ்ச ததஸ்வரத்பிஹி வித்ராவிதம் குரோதமபாரமாததே. இது மாதிரி இங்கே நடக்கிறது அப்படிங்கிறத ரிப்போர்ட்டை கொண்டு கொடுத்தவர் நாரதர். சதீதேவி உயிரை விட்டுட்டால் கூட வந்த கணங்கள்லாம் போச்சு உள்ள. பிருகு மகரிஷி பதிலுக்கு அவர் ஒரு கூட்டத்தை கலப்பி விட்டார். அவர்களுக்குள்ள சண்டை நடந்து சிவகணங்கள்லாம் அடி வாங்கிறது. கிருத்தா சுதஷ்டோஷ்டபுடா சதூர்ஜட்டிஹி ஜட்டாம் தடித்வஹ்னி சட்டோத்கரோச்சுஷம் உத்கிருத்ய ருத்ரஹ சஹசோத்ஹிதோ ஹசன்னே கம்பீரநாதோ விசசர்ஜதாம் புவி. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். என்ன இப்படி என்ன கேட்குறேன், கோபப்பட வேண்டாமான்னு கேட்டார். இது மாதிரி உங்கள் மனைவி உயிரை விட்டுட்டாள்னு சொல்கிறேன், உங்கள் சிவகணங்களுக்கு அடி உயர்துன்னு சொல்கிறேன், நீங்கள் கோபப்பட வேண்டாமான்னு கேட்டார். நீ கோபப்படணும்னு சொன்னால் கோபப்படுறேன்னாள் பகவான். இதெல்லாம் ஆச்சரியமான இடங்கள். ஏன் அப்படின்னா எல்லாமே பகவான் பக்தர்களுடைய விருப்பப்படி தானே நடக்கிறான். அதர்மத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாமான்னு நாரதர் கேட்கிறார். உடனே கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவான் என்ன பண்ணுறான், துர்ஜட்டிகி தலையிலேருந்து ஒரு ஜடையை பிச்சு அப்படி பகவான் கீழே போட அது அப்படி தரையிலேருந்து அப்படி உயர கிளம்பினா பெரிய பூதமாக கிளம்புறது. அவர் தான் வீரபத்ரர் அப்படிங்கிறவர். அவரை பார்த்த உடனே ததோதிகாயஸ்தனுவா ஸ்பிருசந்திவம் சகசிரபாஹு கணருக்கு திரிசூரியதிருக்கு கராலதம் ஸ்ரோஜ்வலதக்னிமூர்தஜா கபாலமாலி விவிதோத்யமாயுதா. அதுலேருந்து கிளம்பின அந்த சரீரமானது சூரியன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய திரிநேத்திரத்தோடு இருக்குது. உடம்பு முழுக்க தலையெல்லாம் அப்படியே கேசங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அப்படியே நெருப்பு எரியிற மாதிரி எரியறது. பயங்கரமான பற்கள், கபால மாலையை போட்டுருக்கு கழுத்தில், ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான கைகள்லையும் ஆயிரக்கணக்கான ஆயுத ஜாலங்கள். இவைகளோடு அவர் கிளம்பி தம் கிம் கரோமீதி கிருணந்தமாக பத்தாஞ்சலிம் பகவான் பூதநாதா தக்ஷம் சயஜ்ஞம் ஜஹிமத்பட்டானாம் தொமக்ரிணி ருத்ரபட்டாம் ஷகோமே. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா எஜமானன் பகவான் இல்லையா, சிவபெருமான் தானே அவரை உண்டாக்கினவர், சிருஷ்டி பண்ணினவர். அதனால் அவரை பார்த்து நான் என்ன பண்ணப்படணும், நீங்கள் எதுக்காக என்னை உண்டாக்கினேன், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டளையிடுங்கள், அதன்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சொன்னார், நீ என்னோட அம்சம்தான், என்னோட அம்சம் நீ போய் என்ன பண்ணணும்னா தக்ஷனையும் தக்ஷ யஜ்ஞத்தையும் நாசம் பண்ணிட்டு வாண்டான். அவன் தானே திமுரோடு நடந்துட்டான், ரெண்டையும் நாசம் பண்ணிட்டு வா அப்படின்னா கிளம்பி வரார். இவர் வந்தா பிருகும் பபந்த மணிமானி வீரபத்ரா பிரஜாபதிம் சண்டீசா பூஷணம் தேவம் பகம் நந்தீஸ்வரோ கிரஹீத். வந்த உடனே நந்திகேஸ்வரர் கூட வரார். பகன் அப்படிங்கிற இன்னொரு கணமும் கூட வரது. வந்த உடனே இதுக்கெல்லாம்
முதல்ல இப்போ சண்டை ஆரம்பித்தோடனே முதல்ல சண்டையிலேயே அந்த பூதகணங்கள் உள்ள பூந்து தட்சணையும் அவன் கும்பலையும் அழிச்சிருக்கும். இதுக்கு காரணமாக இருந்தவர், அதை பண்ண விடாத பண்ணவர் யாருன்னா இந்த யத்வரியுவாக இருக்கக்கூடியதான பிருகு மகரிஷி தான். இவர் என்ன பண்ணார், இவர் தட்சிணாக்னியில் ஒரு பூதத்தை கலப்பினார். அது எங்கே சொல்லியிருக்குன்னா, சாத்வீகமாக தார்மீகமாக நாம் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு ஒரு இடையூறு வரும்போது அந்த இடையூரை பண்ணுறவர்களை அழிப்பதற்காக பண்ண சொன்ன ஹோமத்தை அதர்மத்துக்கு பிரயோஜனப்படுத்துகிறார். பண்ணலாமா? பிருகு மகரிஷி செஞ்சது சரியானால் சரி கிடையாது. ஏன்னா அவன் சிவத்வேஷியாக இருந்தால் அவைதீகமாக முதல்ல பண்ணினா அதுக்கே பிருகு மகரிஷி அங்கீகாரம் பண்ணக்கூடாதவர். சிருஷ்டகிருத்தம் இல்லாமல் அவன் யாகம் பண்ணணும்னு அவன் சொன்ன உடனே இவர் என்ன சொல்லணும், அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், நீ சொன்னதுக்காகலாம் உன் இஷ்டத்துக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே இவர் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை இவர். பின்ன அவன் என்ன சொன்னானோ அதை கேட்டார். கேட்டதோடு இல்லாமல் பூதகணங்கள் உள்ளே வந்தவுடனே அதுக்கு பதிலுக்கு கலப்பி விட்டார். அப்படின்னு உடனே என்ன பண்ணினார், முதல்ல பிருகுவை பிடிச்சி கட்டி போட்டார் வீரபத்ரர். பிருகும்பவந்த மணிமான் வீரபத்ரா பிரஜாபதிம். மணிமான்கிறவன் அந்த கணங்களில் ஒருத்தர் பிருகுவை கட்டினார். வீரபத்ரர் தட்சணை கட்டினார். சண்டீசர் பூஷா, சண்டிகேஸ்வரர் பூஷாவை கட்டினார். நந்திகேஸ்வரர் பகனை பிடிச்சின்றார். சர்வயேவர்த்விஜோ திருஷ்டுவா சதஸ்யாக சதிவௌகசா தைர்யமானாः சுப்ரூஷம் கிராவபிர்நைகதாத்வரன். அங்கே இருக்கக்கூடிய ரித்விக்களையும் பூதகணங்களையும் அப்படி பல்லால் கடித்த உடனே அவர்கள்லாம் பயந்துன்னு 4 பக்கமும் ஓடினார்கள். ஒரு சமயம் பிரஜாபதியினுடைய சபையில், பிரம்மாவனுடைய சபையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிவபெருமானை மட்டப்படுத்துகிற மாதிரி அந்த மீசை, தாடி மீசை இருக்குமோனோ அந்த மீசையை அசைய அப்படி குலுங்கி குலுங்கி சிரிச்சாராம் பிருகு மகரிஷி. முதல்ல தண்டனை அவருக்கு தான். ஜுஹ்வதா ஸ்ருவஹஸ்தஸ்ய ஸ்மஸ்ரூணி பகவான் பவஹ பிருகோர்லுலுஞ்சே சதசி யோகசச்சமஸ்ரு தர்ஷயன். அதை எடுத்து அந்த மீசை இருக்குது பாருங்கோ, ஸ்மஸ்ரு கேசம், இந்த மீசை கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி பிச்சு எடுத்துட்டா. முந்திலாம் ஒரு ஒரு கத்தி, கபடா, கத்திரிக்கோள் அப்படிலாம் வச்சுருந்தா க்ஷவரங்கள்லாம் பண்ணுவாள். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லாமல் புதுசாக மிஷின்லாம் வச்சுன்னு பண்ணிக்கிறா பற்றியெல்லாம். அது மாதிரி இவர் என்ன பண்ணினார், ஸ்ருக்குன்னு ஒரு யாகம் பண்ணுற அந்த கரண்டி, அதனால க்ஷவரத்தை பண்ணுற மாதிரி மூக்கெல்லாம் மீசையெல்லாம் பிச்சு எறிஞ்சுட்டார். பகஸ்ய நேத்ரே பகவானி பாதிதஸ்ய ருஷா புவி உஜ்ஜஹார சதஸ்தோக்ஷ்ணா யஹா சபந்தமசூசுசா. இது மாதிரி தக்ஷன் நிகழ்ந்து பேசின போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் பகன் கண்ணை காமிச்சான் பத்தியா அப்படின்னு அந்த சபையில், ஏற்கனவே நடந்த சபையில் இதை பார்த்த அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காருல்ல, பகவானுடைய அம்சம் தானே. அந்த பகன்கிற தேவதையினுடைய கண்ணு 2ஐயும் பிடுங்கி வச்சுட்டார் வீரபத்ரர். பூஷ்ணாபாத்யஜந்தானி காலிங்கஸ்ய யதா பலஹ சப்யமானே கரிமணி யோஹஸ்த தர்ஷயந்ததா. தக்ஷன் ஏற்கனவே சிவபெருமானை நிந்தித்த போது அந்த சபையில் பூஷான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான். சூரிய பகவான் பல்ல காமிச்சு சிரிச்சிருக்கார், அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணார் வீரபத்திரன்னார், ஒரே அடித்த அடியில் சூரிய பகவானுடைய அத்தனை பல்லுக்கு விழுந்துடும். பூஷதந்த பிதே நமஹ, பகனேத்திர பிதே நமஹ. பூஷதந்த பிதே அர்ச்சனையிலேயே வரும், அது சிவாஷ்டோத்திரத்திலேயே வரும். ஒரு அடி தான். அதனால தான் இன்றைக்கும் நம்ம சங்கராந்தியில் சூரிய பகவானுக்கு வழுக்க தேங்காய் சக்கரை பொங்கலும் தான் நைவேத்தியம். இல்லையே கரும்பு வச்சு நைவேத்தியம், கரும்பு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் எங்கேயும் கிடையாது. முந்தி காலத்தில் என்ன பண்ணுவார்கள், பரமசுத்தமாக இருந்த ஒரு வைதீகம் ஆச்சாரத்தை சொல்கிறேன் நான். இப்போ எல்லாமே சுத்தம்ங்கிற பேரில் அசுத்தமாகிடுது.
இன்றைக்குமே நாம் லௌகீக ரீதியில் கவனித்தோம்னா வைதிக காரியத்தில் தேவதா பூஜைகளில் சிரார்த்தாதி காரியங்களில் நாம் சர்க்கரை ஏன் பயன்படுத்துறதில்ல? சர்க்கரையும் திதிப்பு, வெல்லமும் திதிப்பு தான். வெல்லத்தை பயன்படுத்துகிறோம், ஏன் சர்க்கரையை பயன்படுத்துறதில்ல? நாம் என்ன காரணம்னா சர்க்கரையில் சில கெமிக்கல்லாம் சேர்றது. இப்போ என்ன பண்ணுறாலோ தெரியல. ஆதி காலத்தில் அதில் எலும்புகள்லாம் சேர்ப்பா. உலகத்தில் உள்ள எலும்புகள்லாம் கால்சியத்துக்காக அப்படிங்கிறத அதை நாம் நைவேத்தியத்துக்கு எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அதெல்லாம் கெமிக்கல் வைஸ் ப்ராசஸ் எதையோ சொல்கிறோம். நம்ம அதை விட்டுருங்க, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. இந்த இதுலேயும் பிரச்சனை உண்டு, வெள்ளத்துலேயும் பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனைன்னா அது பொங்கி வரத்தே அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு திருப்பி பொங்காமல் இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு போடுவாள். அதில் சுண்ணாம்பு போட்டு தான் வெள்ளத்தை காய்ச்சுவாள். வெள்ளை காய்ச்சல் இடத்துல போய் பார்த்தேன்னா தெரியும். இது அப்படி கிடையாது. சக்கரை பொங்கல் எப்படி பண்ணணும்னா சாதத்தை தண்ணி ஊற்றி சாதத்தை வச்சுடணும். பொங்கலை வச்சுட்டு அந்த சாதம் பொங்குற சமயத்தில் கரும்பை எடுத்துன்னு கரும்பை நெசுக்கி விட்டு அதில் உள்ள சாரை அப்படியே அதில் புழியணும். புழியறதே தான் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறது. அப்போ தான் சொல்லணும். அது அப்படி தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதை தான் கலரி நைவேத்தியம் பண்ணணும். அதுதான் ஒரிஜினல். இந்த வெள்ளங்கள்லாம் அப்புறம் வந்தது தான். இப்போ கரும்பு இருக்குது பற்றியில், அந்த கரும்பை நைவேத்தியத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இட்சுதண்டம் கணபதிக்கு தான், யானைக்கு தான். யானை கரும்பை நேராக சாப்பிடும், அதனால் இட்சுதண்டத்தை நைவேத்தியம் பண்ணணும். சூரிய பகவானுக்கு பல்லே கிடையாது. அப்புறம் அதுக்கு அன்றைக்கி நாம் அந்த கரும்பை கொண்டு வச்சு விவகாரம் பண்ணதுனால இன்றைக்கி அந்த கரும்பை கொண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிருக்கோம். பொங்கலுக்கு கரும்புங்கிறது பிரசித்தமாக எடுத்து, பொங்கலுக்கு கரும்புங்கிறதே அதை புழிஞ்சு அந்த சாரை எடுத்து இந்த சாதத்தில் கலந்து அதுக்கு தான் சக்கரை பொங்கல் அப்படின்னு பெயர். அவருக்கு பல்லு கிடையாது. பூஷதந்த பிதே நமஹா அப்படின்னு அதை சொல்கிறார் இங்கே. திருஷ்டுவா சம்ஞபனம் யோகம் பசூனாம் ச பதிர்மகே யஜமான பசோகஸ்ய காயாத்தேனாஹரச்சிரஹா. இதெல்லாம் முடிஞ்சு ஒவ்வொருத்தருக்கா அப்படி தண்டனைலாம் கொடுத்துட்டு கடைசியில் மிச்சம் இருக்கிறது யாருன்னா எஜமானன். தக்ஷனோடு சேர்த்து அவன் யாகத்தை துவம்சம் பண்ணிட்டுவான்னு தானே பகவான் அனுப்பிச்சிருக்கார். தக்ஷன் சிவன் இந்த பண்ணினவன் இல்லையா? ஏற்கனவே நந்திகேஸ்வரர் ஒரு சாபம் கொடுத்துருக்கார். என்ன சாபம்னா, இந்த சிவன் இந்த நீ பண்ணுறதுனால உன் தலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நந்திகேஸ்வரருடைய சாபத்தையும் சத்தியமாக்கணுங்கிறதுக்காக வீரபத்ரர் தக்ஷனுடைய அந்த தலையை கிள்ளி கடைசியில் யாக குண்டத்தில் போட்டுட்டா இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தநாசே கர்மநாசாகான். கர்த்தா யாரோ அவன் போயிட்டான்னா அந்த கர்மா போயிடும் அதோட. அப்படின்னா என்ன சார்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு ஒருத்தர் சிரார்த்தம் பண்ணுறார். எது பிறந்த சிரார்த்தம்? அவர் இருக்கிற பிறந்தம் தான். அவர் போயிட்டார்னா அதோட அந்த சிரார்த்தம் முடிஞ்சு போயிடுது. அது மாதிரி தான் அது. அந்த கர்த்தா போயிட்டான்னா அந்த கர்மா முடிஞ்சு போயிடும். இது ஸ்ரௌதத்திலேருந்து ஆரம்பித்து எந்த கர்மாவை எடுத்துட்டாலும் அதுக்கு உண்டு. அது இப்போ தக்ஷன் போயிட்டான்னா அந்த யாகம் பாதியில் நிற்கிறது, அந்த யாகமும் அதோட முடிஞ்சு போயிடுது. அப்படிங்கிற நிலை வந்த உடனே தேவதைகள்லாம் பயந்து போய் யாகம் அப்படி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமான்ட்டு போய் முறையிட, பகவான்கிட்டையும் முறையிட, பகவானும் சிவபெருமானும் சமாதானப்படுத்தி தக்ஷனுக்கு வேறு ரூபத்தில் உயிர் கொடுத்தார்கள்னு மேலே சரித்திரம். நாளை தினம் அது தொடரும். அதன் பிறகு இந்த சுவாயம்பூமனுவனுடைய வம்சமான உத்தானபாதனுடைய வம்சமானது துருவ சரித்திரத்தோடு ஆரம்பிக்கிறது. கல்யாண ரூபாய கலு ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.